وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه وهواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக விளங்கி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான நிலைமையிலும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கரை சேரக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை கழிப்பதற்கான வழிமுறைகளை திட்டங்களை அல்லாஹ் இந்த தீனின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனை கபரில் கொண்டு போய் வைக்கப்படுகின்ற வரை அல்ல, அவன் இறந்த பிறகும் கூட அவனுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகள் கடமைகளை அல்லாஹ் நமக்கு விவரித்திருக்கின்றான். மனிதனுடைய எல்லா நிலைமைகளும் வழிகாட்டப்பட்ட ஒரு முழுமையான மார்க்கம் தான் இஸ்லாம். எல்லா நிலைமைகளிலும் எல்லா துறைகளிலும் அல்லாஹ் வழிகாட்டிவிட்டு அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாமில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஈமான் கொண்ட மக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான். என்ன அழைப்பு? உதுகுலு ஃபிஸ்ஸில்ம், இஸ்லாமில் நுழைந்து விடுங்கள். காஃபத்தன், பரிபூர்ணமாக வந்து விடுங்கள். வெறும் கொள்கையில் மட்டும் இஸ்லாம் அல்ல, இபாதத்திலும் இஸ்லாம், நீங்கள் வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்விலும் இஸ்லாம், நீங்கள் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கலிலும் இஸ்லாம், உங்களுடைய குணாதிசயங்களிலும் இஸ்லாம். இப்படி எந்த துறை எடுத்தாலும் அங்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றானே அந்த அனைத்து துறையிலும் இஸ்லாத்தை கொண்டு வாருங்கள். அதன் மூலமாக மட்டுமே ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலும் வெற்றியடைய முடியும், ஆகிராவிலும் வெற்றியடைய முடியும். ஒரு துறையில் இஸ்லாம் இருந்து மறு துறையில் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் அவருடைய இஸ்லாம் கபூல் ஆகாது. ஒருத்தரிடம் கொள்கை சீராக இருக்கிறது, ஆனால் அவருடைய கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் இல்லை, அவர் ஹலால் ஹராமை பேணுவதில்லை என்று சொன்னால் அவருடைய எந்த அமாலிகளும் அல்லாஹ்விடம் கபூல் ஆகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக வைத்திருக்கின்றான். அனைத்து துறையிலும் தீனை கொண்டு வர வேண்டும். இது அனைத்திற்கும் தேவையான அச்சாணியாக இருப்பதுதான் ஈமானாக இருக்கின்றது. உள்ளத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பற்றிய சரியான ஞானம் இருக்குமோ, நம்மை படைத்த அல்லாஹ்வை பற்றியான விளக்கம் இருக்குமோ, அந்த அளவிற்கு தான் அல்லாஹ்வின் கட்டளைகள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த அளவிற்கு தான் அவருடைய இபாதத்துகளில் ருசி இருக்கும், அவர் செய்யக்கூடிய வணக்கங்களில் ஓர்மை இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஈமானை நாம் புதுப்பித்துக் கொண்டவர்களாக நம்முடைய அனைத்து துறையிலும் நாம் நோட்டமிட வேண்டும். எந்த துறையில் நாம் குறை செய்து கொண்டிருக்கின்றேன்? கொள்கையில் குறை இருக்கின்றதா? அல்லாஹ்வை பற்றி ஏகத்துவ கொள்கையில் அதை சரியான ஞானம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மரணிப்பதற்கு முன்பாக முதலில் அல்லாஹ்வை விளங்கக்கூடிய விஷயத்தில் பூரணமான கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வை சரியான அறியாத நிலையில் அல்லாஹ்வை வணக்கம் என்பது அது சாத்தியமாகாது. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின் நோக்கமாக சொல்லுவதே, நான் இந்த மனித இனத்தை படைத்ததின் அடிப்படை நோக்கமே வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நான் மனிதர்களையும் ஜின்னினத்தையும் படைத்ததே என்னை வணங்குவதற்காகத்தான். இந்த இடத்திலே ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் சொல்வார்கள், இபாதத் என்று சொன்னால் லியாரிஃபூன், அல்லாஹ்வை விளங்குவது, மாரிஃபத் அல்லாஹ்வை பற்றிய சரியான ஞானம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள்
அல்லாஹ்வினுடைய குதிரத்துகள், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு விளக்கம் இருக்குமோ அந்த அளவிற்குத்தான் இபாதத் இருக்கும். அந்த அளவிற்குத்தான் அல்லாஹ்வின் கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். அதனால்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இபாதத் என்று சொன்னால் முதலில் மாரிஃபத் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அதில் நாம் கவனம் செலுத்தியவர்களாக, குறிப்பாக கடந்த வாரம் அல்லாஹ் வழங்கிய செல்வங்களில் ஒரு உன்னதமான செல்வம் தான் பொருளாதார செல்வம். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் அதை பற்றிய வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். முதலாவது, அதை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் சொல்லித் தரப்படுகின்றது. குறிப்பாக அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம் ஹலாலான விதம். ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை கையாளுங்கள். எந்த முறையில் நாம் சம்பாதிக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய ஃபர்தான தொழுகைகளுக்கு அடுத்தபடியான ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அது ஹலாலான சம்பாத்தியம் தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியத்திற்கும் நம்முடைய அமல்களுக்கும் நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கட்டளையிடும் போது கூட யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத், என்னுடைய ரசூல்மார்களே, தூதுவர்களே, குலு மினத் தய்யிபாத், ஹலாலானதிலிருந்து உண்ணுங்கள், ஹலாலாக சம்பாதித்து சாப்பிடுங்கள். வஅமலு ஸாலிஹா, ஹலாலான சம்பாத்தியத்தோடு அல்லாஹு தஆலா நல்ல அமல்களை தொடர்பு படுத்துகின்றான். எந்த அளவுக்கு உங்களுடைய சம்பாத்தியம் சுத்தமாக இருக்குமோ உங்களுடைய அமல் சாலிஹானதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நீதமானதாக, அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்கள் உண்டாகும். எப்பொழுது ஹராமை நாம் உட்கொள்ள ஆரம்பிப்போமோ, ஹலால் ஹராமில் கவனமின்மை ஏற்படுமோ, உங்களுடைய செயல்களிலும் நன்மையும் பாவமும் கலந்துதான் ஏற்படும். ஒரு பக்கம் நன்மையும் செய்து கொண்டிருப்போம், ஒரு பக்கம் பாவத்திலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். ஹலாலில் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஹராமான விஷயங்கள் சர்வசாதாரணமாக வாழ்க்கையில் ஏற்படும். அதனால தான் ஹலாலான சம்பாத்தியத்தோடு அல்லாஹு தஆலா நல்ல அமல்களை சம்பந்தப்படுத்துகின்றான். நீங்க தர்மம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கு நிபந்தனை இடுகின்றான். அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபதும். தர்மம் என்பது ஒரு முக்கியமான வணக்கம். அது தர்மம் என்பது பிறருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துதல் இருக்கின்றது, ஏழைகளுடைய பசியை போக்குதலில் இருக்கின்றது, பிறருக்கு பல வகையில் உதவியதில் ஏற்படுகின்றது. ஆனால் அந்த உதவி செய்யக்கூடிய பணமோ சுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து நீங்க தர்மம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை நிறைவேற்றுவதற்கும் சுத்தமான பொருளிலிருந்து செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் நிபந்தனை இடுகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நாம் நினைக்கின்றோம் தர்மம் என்பது நாம் பிறருக்கு செய்யும் உதவி என்பதாக நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் தர்மம், யார் தர்மம் செய்கிறாரோ அவர் தனக்குத்தான் உதவி செய்து கொள்கின்றார். ஹலாலான பணத்திலிருந்து நாம் செலவு செய்கிறோம், ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்குத்தான் லாபமாக வந்து சேருகின்றது. நீங்கள் 1 ரூபாயை தர்மம் செய்தாலும் அதற்கான கூலி நமக்குத்தான். அந்த ஏழை அந்த 1 ரூபாயை கொண்டு செலவு செய்து ஒரு சிறிய இன்பத்தை, அவருடைய பசியை, சின்ன ஒரு தாகத்தை, சின்ன ஒரு இன்பத்தை தீர்த்துக் கொள்வார். ஆனால் அவர் செய்யும் அந்த துஆவின் மூலமாக, அந்த ஏழைகளின் துஆவின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சீராக்குகின்றான். அதனாலதான் ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தின் மூலமாக நிவாரணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். தர்மத்தின் மூலமாக உங்களுடைய நோயாளிகளுக்கு நிவாரணத்தை பாருங்கள். தர்மம் செய்து, யா அல்லாஹ், இந்த தர்மத்தின் மூலமாக நான் மறுமையில் நன்மை ஆதரவு வைக்கின்றேன். அதே நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன சஞ்சலத்தில், அது எந்த சஞ்சலமாக இருந்தாலும் சரி, நோயாக இருக்கலாம், அல்லது வேறு வகையான மன சஞ்சலங்களாக இருக்கலாம், வேறு வகையான பிரச்சனைகளாக இருக்கலாம், முதல் விஷயமாக தர்மம் செய்வது. தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார். ரத்துல் பலா என்பதாக சொல்லப்படும் தர்மம் இருக்கிறது, சோதனையை நீக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் கோபத்தையும் அது நீக்கும். அல்லாஹ்வின் கோபத்தை தணிக்கும் தர்மம். அதே போன்று கெட்ட மரணத்தை அது போக்கும். மோசமான நிலையில் மௌத்தாகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். கடுமையான தாகித்த நிலைமையில், அல்லது கடுமையான பசியுடைய நிலைமையில், அல்லது கை சேதப்பட்ட நிலைமையில் ஏற்படும் அந்த மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான்.
அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வின் வழியிலே நல்ல வழிகளிலே செலவு செய்கிறார்களோ. ஆனால் அந்த செலவு செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நிலைமைகளை அல்லாஹ் அவ்வப்போது சுட்டி காட்டுவான். முக்கியமான விஷயம் அங்கு உள்ளத்தின் நிலைமையைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மத்தின் மூலம் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதாக நினைத்து செய்கிறீர்களா? அப்படி செய்துவிட்டு அந்த ஏழையிடமிருந்து அல்ல யாருக்கு உதவி செய்தமோ அவரிடமிருந்து உபகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்க கூடாது, அல்லது செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடாது. அவர்களுக்கு நோவினை செய்வதையோ அல்லது சொல்லி காட்டுவதன் மூலமாக கஷ்டப்படுத்துவதன் மூலமாகவோ அந்த தர்மத்தை நீங்கள் வீணாக்காமல் இருந்தால் அப்படிப்பட்ட தர்மசாலிகள் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு தங்களுடைய எஜமானிடத்தில் ரப்பிடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அப்படிப்பட்ட தர்ம சிந்தனையாளர்களுக்கு எந்த வகையான கவலையும் இருக்காது. உலகத்தை விட்டு போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமேங்கிற கவலை இருக்காது. எல்லாத்தையும் அவர் அங்கு பார்ப்பார். பயமும் இருக்காது. போற இடம் எப்படி இருக்குமோ தெரியவில்லை என்ற அச்சமும் மரண சமயத்தில் இல்லாத நிலையில் சந்தோஷமான நிலையில் அவருடைய மரணத்தை அல்லாஹ் உண்டாக்குவார். தர்ம சிந்தனையாளர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு வாக்குறுதிகளை குறிக்கின்றான். பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள், ரகசியமாகவும் செய்வார்கள், யாருக்கும் தெரியாமலும் செய்வார்கள். பகிரங்கமாக செய்தாலும் நியத்தை பாதுகாக்க வேண்டும். இங்கு காட்டுவதற்காகவோ விளம்பரத்திற்காகவோ பேருக்கும் புகழுக்காகவும் நாம் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படார். பெரிய ஜிஹாதை செய்கிறார், ஆனால் உள்ளத்தில் வீரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக, நாம் யார் என்பதை காட்டுவதற்காக, பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக செய்தால் அவ்வளவு பெரிய தியாகியும் கூட சொர்க்கம் போக முடியாது. அது பேருக்காக செய்தார் என்ற விஷயத்தில் அல்லாஹ் அவரை நரகத்தில் வீசுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லுவான். நீங்கள் என்னை நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என்னை நல்ல முறையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சூரா காஃபினுடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யார் விரும்புகிறீர்களோ என்னை சந்திப்பதற்காக, மை யர்ஜூ லிகாஅ ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவன் நல்ல அமல் செஞ்சுட்டு வரட்டும், நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையை அமைச்சிட்டு வரட்டும். அதே நேரத்தில் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய ரப்பாகிய அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில் யாருக்கும் இணை வைக்காத நிலையில வந்து சேரட்டும். ஷிர்க் என்று சொன்னால் ஒன்று வெளிப்படையாக அல்லாஹுக்கு இணையாக வேறொன்று சிலையை வணங்குவது மற்றும் ஷிர்க் அல்ல. அல்லாஹை விட்டுவிட்டு அல்லது அல்லாஹுக்கு இணையாக தன்னுடைய எஜமானர் ஒரு முதலாளியையோ அல்லது நாம் யாரிடம் வேலை செய்கிறோமோ அவரையோ அல்லது உலக சாதனங்களையோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றது, இந்த தொழில் தான் என்னை வாழ வைக்கின்றது, இவர்தான் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார் என்பதாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுக்கு இணையாக எந்த படைப்பையும் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. இரண்டாவதாக, நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்த அமலுதான். தொழுகிறோம், ஓதுகிறோம், தர்மம் செய்கிறோம், அனைத்தும் நல்ல அமல்கள். ஆனால் அவருடைய உள்ளத்தில் அடுத்த மனிதருக்காக இதை செய்கிறார். தொழுகிறார், மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, நான் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக. யுராஊனன் நாஸ், அவர்கள் தொழுவதெல்லாம் மக்களுக்கு காட்டுறதுக்காக. தொழாட்டி குறை சொல்லுவாங்க, இது தொழ மாட்டேங்கிறாரு, தொழுகை இல்லாத மனிதராக இருக்கிறார் என்று என்னை நினைப்பார்கள் என்பதற்காக ஒருத்தர் தொழுதால் இது முகஸ்துதி என்பதாக சொல்லப்படும். இது இஹ்லாஸிற்கு மாற்றமான அமல். இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். அந்த நிலையில் யாரும் என்னிடம் வந்து விடாதீர்கள். யார் அப்படி அமல் செய்வாரோ அந்த அமலும் ஷிர்க்கு தான். தொழுவதும் ஷிர்காகிவிடும். அடுத்தவர்களுக்காக தொழுதான், அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான் வாழ்க்கையின் அசலாக இருக்கிறது. இதில் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். சின்ன அமல் செய்தாலும் பெரிய பெரிய அமல்கள் செய்தாலும் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு உள்ளத்தை நோட்டமிட்டவர்களாக, நான் ஏன் இந்த அமலை செய்கிறேன், இந்த காரியத்தை நான் ஏன் செய்கிறேன் என்பதாக ஒவ்வொரு அமலுடைய ஆரம்பத்திலும், அந்த அமல் செய்து கொண்டிருக்கும் போதும், அந்த அமலை செய்து முடித்த பிறகும் நியத்தை சரிபார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவார். குறிப்பாக தர்ம விஷயத்திலே நாம் அடுத்தவர்களுக்கு செய்யும் உதவி நாம் அவருக்கு செய்யவில்லை, நம்முடைய கபருக்கு சேமிக்கிறோம். அப்படி நினைத்தால் தாராளமாக செலவு செய்வோம்.
இது என்னுடைய கபருக்கான சேமிப்பு. அதைத்தான் சஹாபாக்கள் விளங்கினார்கள். பெரிய பெரிய விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வக்ஃபு செய்துவிட்டு சென்றார்களே, அது எதன் அடிப்படையில்? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய உள்ளங்கள் விசாலமாக இருந்தது. பெரிய பெரிய இடங்கள், பெரிய பெரிய ஏக்கர்கள் அது மதரசாக்களுக்காகவும் மஸ்ஜிதுகளுக்காகவும் விட்டு சென்றார்கள். இன்று சின்ன ஒரு நிலத்தை நம்மால் கொடுக்க முடியுமா? முடியும், மனதிருந்தால் முடியும். செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முன்னோர்கள் செய்தார்களே விசாலமான தன்மையோடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இன்று நம்முடைய பொதுபோக்கின் காரணமாக இந்த அதன் பக்கம் எல்லாம் நம்முடைய கவனம் செலுத்தாமல், நான் வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில சின்ன இன்பம் கிடைச்சா போதும் என்ற சிந்தனையில் பிறருடைய நலன்களின் பக்கம் கவனம் செலுத்தாதவர்களாக, பொது முஸ்லிம்களுடைய நிலைமைகளின் மீது கவனம் செலுத்தாதவர்களாக, தன்னுடைய சுயநலத்தோடு வாழக்கூடிய முஸ்லிம்களாக எப்பொழுது நாம் மாறினோமோ அன்றிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் பிடுங்கப்படக்கூடிய சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கின்றது. வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்று கைமாறக்கூடிய சூழ்நிலை இன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நமக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்கியங்கள் நம் கையை விட்டும் போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலாவது ஈமானுடைய விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய சோதனை என்பதை விளங்க வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் பல்வேறு வழிகளில் வரும். அந்த எல்லா சோதனையிலும் நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு முஸ்லிமும் அடுத்தவர்கள் மீது கவனம் செலுத்த பொது சிந்தனையோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். அடுத்தவர்களுடைய நலன் பேணக்கூடியவர்களாக. அடுத்தவர்களுடைய நலன் பேணுவதில் ஆக முக்கியமானது அடுத்தவருடைய ஈமானுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த, அடுத்தவருடைய அல்லாஹ்வின் தொடர்போடு அவர் எப்படி இருக்கின்றார் என்கின்ற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தும் போது அல்லாஹ் நம்மின் நிலையை சீராக்குவார். யார் அடுத்தவருடைய ஈமானுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார், அடுத்தவருடைய தீனுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகின்றார், அவர் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும், இவர் பாவமான விஷயங்களை விட்டு இந்த சமுதாயம் ஒதுங்க வேண்டும் என்பதற்காக கவலையும் படுகின்றார், அதற்கான முயற்சியும் செய்கிறார் என்று சொன்னார், அல்லாஹ் தஆலா முதலாவது இவரை பாதுகாப்பார். இவரை முதலாவது அல்லாஹ் கபூல் செய்வான். யார் முஜாஹதா தியாகங்கள் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்குத்தான் ஹிதாயத்தை வாக்களிக்கின்றார். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்மை அடைவதற்கான முயற்சிகளை செய்வார்களோ, தியாகங்களை செய்வார்களோ, அவர்கள் நம்மை அடைவதற்கான ஹிதாயத்தின் பாதைகளை திறந்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய சமுதாயத்தில் பெரும் பெரும் பாவங்களை நோக்கி இஸ்லாமை விட்டே வெளியேறக்கூடிய சூழ்நிலை பரவலாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டும் அதை பற்றிய கவலை இல்லாதவர்களாக, அதை நீக்குவதற்கான இந்த நிலைமை சமுதாயத்தில் இந்த நோய் பரவிவிடக்கூடாது என்பதற்கு என்ன முயற்சியை செய்ய வேண்டுமோ, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த முயற்சி நாம் ஈடுபடாமல் இருப்பது, இது நம்மளுடைய பலகீனத்தையும் நம்முடைய கவனக்குறைவையும் அது காட்டுகிறது. ஆகையினால் குறிப்பாக வறுமை, சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கூடிய இந்த வறுமை நிலை இருக்கிறதே, ஒரு மனிதனை குஃப்ரிலும் கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த வறுமையை நீக்குவதற்காக ஒரு மனிதன் ஷிர்க்கும் செய்வான், அந்த வறுமையை நீக்குவதற்காக ஒரு மனிதன் விபச்சாரமும் செய்வான், ஒரு மனிதன் தன்னுடைய வறுமையை நீக்குவதற்காக வட்டியிலும் போய் விடுவான். ஆனால் எங்கும் விமோச்சனம் கிடைக்காது. அதன் மூலமா நஷ்டத்துக்குமே நஷ்டத்தையும் கேவலத்துக்குமே கேவலத்தையும் சந்திப்பானே தவிர ஒருபொழுதும் முன்னேற முடியாது என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் அதிலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு மொஹல்லாக்களிலும் இது பற்றி சிந்தனை உண்டாக வேண்டும். நம்முடைய மொஹல்லாவில் வறிய நிலையில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? நம்முடைய மொஹல்லாவில் மாடி வீடுகளில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் மாடி வீட்டு ஏழைகளாக எத்தனையோ அபலை பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் தங்களுடைய நிலையை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதற்காக, தீனுடைய விளக்கமும் இல்லாததின் காரணமாக இன்று வட்டியின் வாசலை தட்டி கொண்டிருக்கின்றார்கள், கோவில் வாசல்களில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எங்கு நமக்கு உதவி செய்வதற்கு யார் தயாராக இருக்கின்றார்களோ மற்றவர்களும் உதவி செய்வதற்கு தயாராக நிற்கின்றார்கள். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்காக இன்று எல்லா வகையான பாவ வாசல்களும் திறந்திருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் ஆண்கள், பொறுப்புதாரிகள் இதை பற்றி கவனக்குறைவாக இருப்போமேயானால் நம்மை அறியாமலே கரையான்கள் அரைப்பது எப்படி அரிப்பது நம் கண்ணுக்கு தெரியாதோ அதுபோன்றுதான் சமுதாயத்தின் இஸ்லாமின் வேரை கரையான் அரித்து அது சாய்ந்த பிறகு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் உண்டாகாது.
அதற்கு முன்பாகவே நாம் இழுத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மொஹல்லாவிலும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆலோசனை செய்து சுன்னத்தான முறையிலே ஏழைகளுடைய வயிற்று பசியை போக்குவதற்கு, அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆலோசனைகள் மஸ்ஜிதில் நடக்க வேண்டும். தீனுடைய சூழலை உண்டாக்குவதோடு அங்கு அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு சதகாத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். ஜக்காத்து முறையாக வசூலிக்கப்பட்டு முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இந்த முயற்சியை நாம் செய்வோமையானால் எல்லா வகையான பிரச்சனைகளும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் உதவி இருக்கின்றது. எல்லா வகையான பாவ வாசல்களும் அடைக்கப்படும் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தி ஒவ்வொரு வீட்டிலும் சதக்கா செய்வதின் சிறப்பு சொல்லப்பட்டு முற்காலங்களில் எல்லாம் ஏழைகள் வீட்டு வாசலுக்கு வந்தால் பிள்ளைகளின் கையில் கொடுக்க சொல்லுவார்கள். எதற்காக? இந்த பிள்ளை தர்ம சிந்தனையோடு வளர வேண்டும் என்பதற்காக. ஏழைகளின் கையில் ₹1 கொடுப்பதாக இருந்தாலும், எவ்வளவு காசை கொடுப்பதாக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைയുടെ கையில கொடுக்க வைத்தார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய ஏழைகள் விரட்டப்படக்கூடாது. அது யாசகம் கேட்டு வருபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கேட்காமல் வெட்கத்தோடு வீட்டில் இருப்பார்களே அவர்களை தேடி கொடுப்பது சிறந்த தர்மம். குறிப்பாக நமது குடும்பத்தில், நம்முடைய தூர சொந்தங்களில், நெருங்கிய உறவினர்களில் அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுடைய கண்ணியம் காத்து அதை நாம் இஹ்லாஸோடு தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் இந்த வறுமையை அந்த ஒழிக்கக்கூடிய அழகான திட்டத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றானே, அந்த ஜகாத்தையும் சதகாக்களையும் நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் பரக்கத்தினால் எல்லா வகையான சிரமங்கள், எல்லா வகையான கஷ்டங்கள், எல்லா வகையான பிரச்சனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குறிப்பாக கெட்ட மரணத்தை விட்டும் அல்லாஹ் முழு சமுதாயத்தின் பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட நல்ல அமல்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஈடுபடுத்துவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.